மதுரை விமான நிலையத்தில் விஜயை நெருங்கிய கட்சி நிர்வாகி ஒய் பிரிவு பாதுகாவலர் தலைக்கு அருகே துப்பாக்கியை கொண்டு சென்று அச்சுறுத்தியதால் பரபரப்பு. பொறியியல் படிப்புகளுக்கான விண்ணப்ப பதிவு மே 7ஆம் தேதி தொடக்கம். 9ஆம் தேதி வெளியாகிறது 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள். நாட்டுடைமை ஆக்கப்பட்ட நூல்களின் எழுத்தாளர்களான அப்துல் ரஹ்மான் உள்ளிட்ட 5 பேரின் குடும்பத்திற்கு பரிசுத் தொகை தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சென்னை வடபழனியில் 23 கோடி ரூபாய் மதிப்பிலான வைரங்கள் கொள்ளை. தூத்துக்குடிக்கு தப்பிச் சென்ற 4 பேரை கைது செய்து விசாரணை. கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பூர், திருச்சி, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என கணிப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்பு. நாளை 100 டிகிரி பாரன்ஹீட் அளவுக்கு வெப்பநிலை பதிவாகும் என கணிப்பு. விபத்திற்கு மதுரை ஆதீனத்தின் காரே காரணம் என காவல்துறை சிசிடிவி வெளியிட்ட விவகாரம். பக்கவாட்டில் வந்து மோதியதை மறைக்கும் வண்ணம் உள்ளதாக மதுரை ஆதீனம் எதிர்ப்பு. விபத்தில் தன்னை கொல்ல சதி என மத மோதலை உருவாக்கும் விதத்தில் பேசிய மதுரை ஆதீனம் மீது வழக்கு பதிய கோரி மனு. அதிவேகமாக வாகனம் ஓட்டியதாக அவரது கார் ஓட்டுநர் மீது உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்தில் 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு. தன்னை கொல்ல சதி நடந்துள்ளதாக பொய்த் தகவல் பரப்பிய மதுரை ஆதீனத்தை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். இந்து மக்கள் கட்சி வலியுறுத்தல். நகைச்சுவை நடிகர் கவுண்டமணியின் மனைவி சாந்தி உடல்நலக் குறைவால் சென்னையில் காலமானார். நடிகர்கள் சத்யராஜ், செந்தில் உள்ளிட்ட திரையுலகினர் நேரில் அஞ்சலி. டெல்லி நீதிபதி வீட்டில் பண மூட்டைகள் எரிந்த விவகாரத்தில் விசாரணை அறிக்கை தாக்கல். உச்சநீதிமன்றம் நியமித்த 3 குழு தலைமை நீதிபதியிடம் விசாரணை அறிக்கை தாக்கல். வக்ஃப் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க விதிக்கப்பட்ட இடைக்கால தடை தொடரும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. சொத்துக்களை பதிவு செய்வது உள்ளிட்ட விவகாரங்களில் விரிவாக விசாரிக்க வேண்டியுள்ளதாக கருத்து. வக்ஃப் சட்ட திருத்தத்துக்கு எதிரான வழக்குகள் வேறு அமர்வுக்கு மாற்றம். தற்போதைய தலைமை நீதிபதி ஓய்வு பெறுவதால் 15ஆம் தேதி புதிய தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான அமர்வு விசாரிக்கிறது. பிரதமர் மோடியுடன் பாதுகாப்புத்துறை செயலாளர் ராஜேஷ்குமார் சிங் சந்திப்பு. பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பது குறித்து ஆலோசனை. பிரதமர் மோடியை தொலைபேசியில் அழைத்து பெஹல்காம் பயங்கரவாத சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்த ரஷ்ய அதிபர் புட்டின். குற்றவாளிகள் மற்றும் ஆதரவாளர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தரையில் இருந்து தரையில் உள்ள இலக்கை தாக்கும் பட்டா ஏவுகணை சோதனை நடத்தி இந்தியாவை சீண்டும் பாகிஸ்தான். அப்தாலி ரக ஏவுகணையை நேற்று சோதித்த நிலையில் மீண்டும் இன்று மற்றொரு ஏவுகணை சோதனை. இந்திய ராணுவம் தொடர்பான AVNL வலைதளத்தை முன்னெச்சரிக்கையாக முடக்கியது மத்திய அரசு. பாகிஸ்தான் ஹேக்கர்கள் சைபர் தாக்குதல் நடத்த வாய்ப்பிருப்பதால் நடவடிக்கை.
ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை கூறுகிறது அமலாக்கத்துறை. ஜாமீன் வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கண்டனம். ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு தராவிட்டால் மத்திய படை பாதுகாப்புக்கு உத்தரவிட நேரிடும். சகாயம் நேரில் ஆஜராகாத நிலையில் காவல்துறைக்கு மதுரை மாவட்ட நீதிமன்றம் அறிவுறுத்தல். நீட் தேர்வின் போது பிற மாநிலங்களில் இல்லாத கெடுபிடி தமிழ்நாட்டில் மட்டும் ஏன்? மூக்குத்தி பட்டனில் மறைத்து பிட்டு கொண்டு செல்ல முடியுமா எனவும் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. வட இந்தியாவில் இதே நீட் தேர்வு எழுதும் போது புத்தகத்தை விரிச்சு வச்சு எல்லாரும் எழுதுறான். அந்த மேற்பார்வையாளர், அந்த பார்வையாளர், சூப்பர்வைசர் என்ன பண்றாரு? கதவடையில் நின்றுகிட்டு யாராவது வர்றானு பார்த்துட்டு இருக்காங்க. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் என் பிள்ளைகளுடைய துப்பட்டாவை எடுக்கிறான்? இந்த மூக்குத்தி அவ்வளவு பெருசு. இந்த மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போய் பார்த்து எழுதிட முடியும்னு நம்புதா அந்த சமூகம்? பஹல்காம் தாக்குதலை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பாஜகவினர் போராட்டம். சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் நயினார் நாகேந்திரன், தமிழிசை, சரத்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பயங்கரவாதத்தை வேரறுப்போம். ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே இரட்டை கொலை தொடர்பாக விசாரணை தீவிரம். கடந்த 28ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு மாவட்டம் முழுவதும் பொது இடங்களில் பதிவான CCTV காட்சிகளை ஒப்படைக்க காவலர்கள் ஆணை. ஈரோட்டில் தோப்பு வீட்டில் தனியாக இருப்பவர்கள் கொலை செய்யப்படும் விவகாரம். ஒதுக்குப்புறமான வீடுகளில் வசிப்போரை கணக்கெடுக்க 200 வெளிமாவட்ட போலீசாரை வரவழைக்க நடவடிக்கை. மேட்டுப்பாளையம் பகுதியில் சூறாவளியால் வாழைகள் சாய்ந்ததால் 10 ரூபாய் முதல் 35 ரூபாய் வரை தார்கள் விற்பனை. மயிலாடுதுறை மற்றும் திருவையாறு அருகேயும் ஏராளமான வாழை மரங்கள் சாய்ந்தன. நீட் தேர்வை சுமார் 2 லட்சம் பேர் எழுதவில்லை. 91 விழுக்காட்டினர் எழுதியுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தகவல். நீட் தேர்வில் மதுபானம் தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்வி. பியர் என சரியான பதில் அளித்திருந்தால் 4 மதிப்பெண்கள். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் தூங்கி வழிந்த அதிகாரிகள். சில அதிகாரிகள் செல்போன்களில் மூழ்கியதால் மக்கள் அதிருப்தி. யூடியூபர் TTF வாசன் மீது எத்தனை வழக்குகள் நிலுவையில் உள்ளன? தமிழக காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதுக்கோட்டை அருகே அதிமுக முன்னாள் அமைச்சர் C. விஜயபாஸ்கர் காரை பின்தொடர்ந்து சென்ற கார் விபத்து. பைக் மீது கார் மோதியதில் முன்னாள் MLA ராசு, மீன் வியாபாரி உட்பட 3 பேர் படுகாயம். சென்னை பல்லாவரம் அருகே திரிசூலம் ஊராட்சியில் கட்டப்பட்ட கிணறு இடிந்ததால் மக்கள் அதிர்ச்சி. கட்டி 3 ஆண்டுகளுக்குள் இடிந்த நிலையில் மண்ணை போட்டு மூடிய ஊராட்சி நிர்வாகம். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே நேரடி கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். மயிலாடுதுறை மாவட்டம் கீழையூரில் சூறாவளி காற்றால் ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் முறிந்ததால் விவசாயிகள் சோகம். சாத்தூர் அருகே கிணற்றில் தவறி விழுந்த மனைவியை காப்பாற்ற முயன்ற கணவன் மற்றும் மாமியார். மனைவி தப்பிய நிலையில் மற்ற இருவரும் உயிரிழந்த சோகம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே நிலாக்கோட்டையில் ஊருக்குள் புகுந்த யானை. கார் மற்றும் வீட்டின் சுவர்களை உதைத்து சென்றதால் மக்கள் அச்சம். தாராபுரம் அருகே பாலம் அமைக்க தோண்டிய பள்ளத்தில் விழுந்து தம்பதி உயிரிழந்த விவகாரம். அலட்சியமாக செயல்பட்ட ஒப்பந்ததாரர் உட்பட 4 பேர் மீது வழக்கு.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் கிராம நிர்வாக அலுவலர் சிற்றரசு தாக்கப்பட்ட விவகாரம். உளுந்தூர்பேட்டையில் தலைமறைவாக இருந்த திமுக நகராட்சி கவுன்சிலர் சந்திரன் கைது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 2 சுற்றுலா பயணிகள் மூழ்கி உயிரிழப்பு. பன்ருட்டியைச் சேர்ந்தவர்கள் சுற்றுலா வந்தபோது நேர்ந்த சோகம். வீட்டுமனை பட்டா கோரி 500க்கும் மேற்பட்டோர் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம். 1997ஆம் ஆண்டு முதல் அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. காஷ்மீர் விவகாரத்தில் சமரச பேச்சு நடத்த நடவடிக்கை. பாகிஸ்தானுக்கு ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்ராஸ் அக்ராச்சி வருகை. அமெரிக்காவில் 60 ஆண்டுகளாக மூடப்பட்ட அல்குராஜ் சிறையை திறக்க அதிபர் டிரம்ப் உத்தரவு. மிகவும் கொடுங்குற்ற செயல்களில் ஈடுபடுவோரை அடைக்க உள்ளதாக அறிவிப்பு. ஸ்பெயினில் 4 இடங்களில் ரயில் சிக்னல் பயன்பாட்டுக்கான கேபிள்கள் திருட்டு. அதிவேக ரயில்கள் தாமதமானதால் பயணிகள் அவதி.